ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் குவைத்தில் இப்போ என்ன சிச்சுவேஷன், அப்புறம் தேர்ஸ்டே ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. தேர்ஸ்டே மார்னிங் 8:30க்கெலாம் ஹஸ்பண்ட் டியூட்டி கிளம்பிடுவாங்க. அதனால் 7:45க்கெலாம் எழுந்திரிச்சு சப்பாத்தியும் கடலை குழம்பும் தான் வச்சேன். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, முந்தின நாள் நைட்டு தான் தெராமிசு கேக் செஞ்சுருந்தேன். அதையும் காலையிலே ஹஸ்பண்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. லேயர்ஸ்லாம் வந்துருந்துச்சு, ஆனால் பெர்ஃபெக்டாக வரல. என்னைக்கு எனக்கு பெர்ஃபெக்டாக வருதோ அன்னைக்கு நான் கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நான் 10 o'clock தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் எப்படா 10 o'clock வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்காக. அப்படின்னாலுமே 10 o'clock எடுத்த உடனே ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் என்னோடய ட்ரிங்க்கெல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேக்கு கொஞ்சமாக சாப்பிட்டேன். அப்புறம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாம்பார் தான் செஞ்சேன். சாம்பாரும் ரைஸும் தான். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிச்சன் வேலைலாம் முடிச்சிட்டேன். ஏன்னா பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ப்ராப்ளம்னால அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்க. என்ன ஒரு நிமிஷம் கூட உட்காரவே விட மாட்டாங்க. நானுமே அவங்க கூட சேர்ந்து உட்காந்து பேசணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எப்போவுமே இந்த கிச்சன் வேலை தான். பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்கும். 24 hours அங்கே கிச்சனில் வேலை கொடுத்தா கூட கிச்சனில் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஆட்டி கண்டிப்பாக பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இதாட்டி செய்வோன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பலூனை வச்சு செஞ்சோம். அது சரியாக வரல. அதனால் இந்த ஸ்மோக்கி பபுள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய செகண்ட் பையன்தான். நான் பபுள்ஸ் ஊதவும் உடச்சி விட்ருவான். கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணான். நான் இந்த ஸ்மோக்கி பபுள் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், அந்த பபுள் ரொம்ப நேரத்துக்கு உடையாமே இருக்கும். உள்ளே ஸ்மோக் இருக்குது, ஆனால் இந்த வீடியோவுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்மோக் நல்லா தெரிகிறதுக்காக தான் அந்த ரெட் கலர் துணி விரித்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த இதில் பட்ட உடனே கொஞ்சம் பபுள் உடனே உடஞ்சிருது. சரி, இப்போ குவைத்தில் கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா, பகலில் அமைதியாக இருக்குது. நைட்டு கொஞ்சம் சைரன் சவுண்டு விட்டு விட்டு கேட்டுட்டு தான் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அமைதியாக இருக்குது, நைட்டும் சவுண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராப்ளமும் சரியாயிட்டு நினச்சி நிம்மதியாக இருந்தோன்னா, அதுக்கு அடுத்த நாளே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எப்போ முடியும் எதுவுமே தெரியல இப்போதைக்கு. ஆனால் இப்போதைக்கு எல்லாருமே சேஃபாக தான் இருக்கிறோம். நீங்களே பாருங்கள் என் பையன் பண்ணுற சேட்டையை. நீ பண்றியா? நம்ம தம்பிக்கு கொடுத்துட்டா. இப்படி தான் கொஞ்ச நேரம் சேர்ந்து விளாடுவாங்க, அதுக்கப்புறம் சண்டை தான் போடுவாங்க. மெயினாக என்னோடய 2வது பையன்தான் பயங்கரமாக சேட்டை பண்ணுறான். இவ்வளோ பண்ணுறதுக்கே 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இனிமேல் நான் டின்னர் செய்யணும். நான் 6 o'clockலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் செஞ்சு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கிச்சன் சிங்க்கு க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை ஓடும். அதனால் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி சிங்க்கெல்லாம் தொடச்சி வச்சதுக்கப்புறம் தான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஒரு பக்கம் காலையில் வச்ச கடலைக்கறி இருக்குது, அதை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிச்சனுக்குள்ளே எத்தனை கை இருந்தாலுமே நம்மளுக்கு பத்தாது. நீங்களே பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ தான் சிங்க்கு க்ளீனாக ஒரு பாத்திரம் கூட இல்லாமல் வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் எவ்வளோ பாத்திரம் கிடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படி தான் இந்த பாத்திரம் வளர்க்க எங்கேருந்து தான் வருதுன்ட்டே தெரியல. இருக்கிறது 4 பேர் தான். வீட்லேயும் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. சரி, நம்ம ஃபாஹில் போகணும், ஷாப்பிங் கண்டிப்பாக போய் தான் ஆகணுங்கிற பட்சத்தில் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைரண்ட் அடிச்சிடுச்சு. நேற்று
15க்கெலாம். ஆனால் பகல்லாம் இந்த மாதிரி நல்லா வேலை செய்கிறதுனால நைட்டு நல்லா தூங்கிடுறது. என்ன சைலண்ட் அடித்தாலும் எந்திரிக்கிறதே கிடையாது. என்ன நடந்தாலுமே நம்ம வேலை காலையிலேருந்து ரெகுலராக என்ன காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு எப்பவும் உள்ள வேலை தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்கூல்லாம் லீவுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வேலை தான். பசங்களையும் பார்த்துக்கணும். என் பையன்லாம் அதை செஞ்சுத்தா இதை செஞ்சுத்தான்னு கேட்பான். கேட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறது பெருசு இல்லை. நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அதில் கஷ்டப்பட்டு நம்ம அவ்வளோ செஞ்சுருப்போம். ஆனால் ஒன்றே ஒன்று சாப்பிடுவான். அந்த ஒன்று சாப்பிட்றதுக்காக கடந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடந்து செய்வேன். ஆனால் கேக்கு பிஸ்கட்டு இந்த மாதிரி செஞ்சால் ஒரே 1 மணி நேரத்தில் காலி ஆயிரும். அது வேற. மற்றபடி வடை சமோசா அந்த மாதிரி கேட்கும்போது 1 2 இந்த மாதிரி தான் சாப்பிடுவான். இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி எப்படா ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு தான் இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக சால்வ் ஆகிரும். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் பண்ண முடியாது. ப்ரேயர் மட்டும்தான் பண்ண முடியும். என் ஹஸ்பண்ட் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் 3 பேரும் இந்தியா போயிட்டு வாங்க, ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இல்லை, போனால் எல்லோரும் சேர்ந்து போவோம், அல்ட்டு எல்லோரும் சேர்ந்து இங்கேயே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒன்றும் உயிரோட பணம் முக்கியம் கிடையாது. பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அப்படி தானே? நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் சவுதி வழியாக போகலாம். குவைத்தில் இருந்து பஸ்ஸில் சவுதி போயிட்டு சவுதியிலேருந்து இந்தியா போகலாம். ஆனால் ஒரு ஆளுக்கே 350 KD கிட்ட ஆகுது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் என் பையன் வந்து வடை கேட்டான்னு சொல்லிட்டு காலையில் வடை செய்கிறதுக்காக ஊற போட்டாச்சு. இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை. தண்ணி எல்லாம் பிடிச்சு வைக்கணும். திடீர்னுட்டு நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தினால கரண்ட் போயிடுச்சுன்னா கஷ்டம். ஆனால் நான் குவைத்துக்கு வந்து இது வரைக்கும் ட்ரிப் ஆகுமே தவிர கரண்ட்டு போனதே கிடையாது. தண்ணி பிரச்சனையும் வந்ததே கிடையாது இந்த பில்டிங்கில். அப்படி பசங்களுக்கு மட்டும் கெட்டிலில் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி வச்சாச்சு. ஏன்னா குவைத்தில் ஒரு 2 டேஸாக நல்லா மழை பெஞ்சிச்சு. ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் ஆயில் ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பசங்களுக்கு மட்டும் வெந்நி போட்டு வச்சாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையிலைக்கு என்னோடய ட்ரிங்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இருந்த ட்ரிங்க்கை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக குடிப்பேன். இது காலையில், மத்தியானம், நைட்டு, அதுக்கப்புறம் இடையில ஒரு டம்ளர் அவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு. நான் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 1:00 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ கிடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ நேரம் எல்லாம் பண்ணி முடித்து போகிற வரைக்கும் என் பையன் தூங்கவே மாட்டான். இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். நீங்களே பாருங்கள். ஒருத்தன் மேலே சும்மா மூஞ்ச மூடிட்டு கிடக்கான். இன்னொருத்தன் இப்படி உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.